தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைய அறிவுரை என்னவென்றால், முதியோர்களை மதிங்க, வயதானவர்களை மதிங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க புத்திமதி உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அதை கேளுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அவங்கள அற்பமாக நினச்சிடாதீங்க, முதியோர்களை அற்பமாக நினச்சிடாதீங்க. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அனுபவங்களை 5 நிமிஷத்தில் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஈஸியாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதையே மிஸ் பண்ணணும். 50 வருஷம் கடந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை வர்றத, புத்தி புரியறத 5 நிமிஷத்தில் சொல்லிடுவாங்க. 50 வருஷம் கணக்கை. அதை கொஞ்சம் மதிங்க, கொஞ்சம் கேளுங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, காது கொடுத்து முதியோர்களை மதிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு அறிவு ஞானம் உதயமாகும். அவங்கள அற்பமாக இன்றைக்கே கிளவி அங்கே போய் நில்லு அப்படின்னு சொல்லி அவங்கள கேவலமாக அற்பமாக நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டாள்னு அர்த்தம். நீங்கள் ஒரு மதிகேட முட்டா பையன்னு அர்த்தம். அவங்கள மதிங்க, முதியோர்களை அற்பமாக நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும், எந்த முதியோராக இருந்தாலும் ஒரு ஆலோசனை கேட்டிங்கன்னா நல்லது தான் சொல்லுவாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்க, நல்லது தான் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவில். மற்றபடி அதில் 1-2 நாதாரி இருக்கத்தான் செய்வாங்க. இப்போ சின்ன குழந்தைகளெல்லாம் பாலியல் பண்ணுறாங்க முதியோர்கள், போக்சா சட்டத்தில் இது பண்ணுறாங்க. அவனும் முதியோர் தான், அவனும் ப்ரப்போசர் தான், அவனும் ஒரு பெரிய ஆளுன்னு தான் சொல்கிறான். அப்படி நாதாரிக இருக்கிறாங்க. அவங்களை நான் சொல்லவில்லை. பொதுவாக கிராமங்களில் உள்ள முதியோர்கள், அல்லது உங்கள் வீட்டில் உள்ள முதியோர்கள், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி தாத்தா, இவங்கெல்லாம் ஆலோசனைகளை மதிங்க, அற்பமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அனுபவங்கள் அப்படி இருக்கும். அந்த காலம் வரைக்கும் நம்ம இருக்கிறோமோ இல்லை என்னமோ. ஒரு முதியோர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். வயதானவர்களே இல்லாட்டினா அது நாடு என்றைக்கும் அழிஞ்சிருக்கும். முதியோர்கள் இருக்கிறதுனால ஆலோசனை கொடுக்குறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க. அது கேட்குறவன் நல்லா இருக்கான். பெரிய இழப்புகள் தவிர்க்கப்படுது, கொலைகள் தவிர்க்கப்படுது, தற்கொலைகள் தவிர்க்கப்படுது, ஜெயில் தண்டனைகள் தவிர்க்கப்படுது, பெரிய நஷ்டங்கள் தவிர்க்கப்படுது. இத்தனை ரகசியம் முதியோர்கிட்ட ஆலோசனையில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி, தாத்தா ஒரு செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன தாத்தா சொல்கிறீங்க, அப்பா அம்மா, கேளுங்க. முதியோர்களை மதிங்க, உங்கள் பெற்றோர்களை மதிங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அறிவாளிக, நல்லா இருப்பீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. முதியோர்களை மதிங்க, நேசிங்க, அறிவுரைகளை கேளுங்க. எந்த முதியோர்களாக இருந்தாலும் மதிங்க. நன்றி.